சாணக்கியன் சுமந்திரனை நம்பி மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது. கஜேந்திரன் கருத்து. ஜாழ் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் பாரிய பின்விளைவுகள் ஏற்படும். விக்னேஸ்வரன் அனந்தி எச்சரிக்கை. ஆளுநர் தலைமையிலான கூட்டத்தில் தமிழ் மொழி புறக்கணிப்பு. ஸ்ரீதரன் வெளிநடப்பு. ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம். குஜராத் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும். மோடி. ஆப்கானிஸ்தானுக்கு குளிர்காலத்துக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைத்தது சீனா. தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடரிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கம். சாணக்கியன் சுமந்திரன் எம்பிகளின் பசப்பு வார்த்தைகளை நம்பி மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழர் தாயகத்தில் இடம்பெறுகின்ற பௌத்தமயமாக்கல், சிங்களமயமாக்கல் போன்ற செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தாவிடின் தமிழ் தேசத்தின் இருப்பினை நாங்கள் பாதுகாக்க முடியாது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறித்த விடயங்களை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமாயின் தமிழ் தேசத்தின் இறைமை என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை போன்று ஒரு சுயாட்சி எட்டப்பட வேண்டும். இவ்வாறு இல்லாமல் வெறுமனே வடகிழக்கினை இணைப்பதனூடாக மாத்திரம் இந்த குடியேற்றங்களையோ அல்லது பௌத்தமயமாக்கல் விடயங்களையோ தடுத்து நிறுத்த முடியாது. ஏனெனில் அதிகாரம் முழுவதும் அரசின் கைகளிலே உள்ளது. அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு ஆளுநருக்குத்தான் அதிகாரம் உள்ளது. அதே போல ஆளுநருக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தர்கள் ஆளுநரின் கட்டளைப்படிதான் நடப்பார்கள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபையில் கூட முதலமைச்சரின் செயலாளரையும் ஆளுநர் தான் நியமிப்பார். அங்கே சகல கட்டுப்பாடுகளும் ஆளுநரின் கீழ்தான் இருக்கும். ஆகவே மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு கருத்துக்களை கூற முடியும். ஒற்றையாட்சிக்குள் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக ஒருபோதும் சிங்களமயமாக்கத்தினையோ பௌத்தமயமாக்கத்தினையோ தடுக்க முடியாது. இது 1987 தொடக்கம் 1988 ஆண்டுகளில் இருந்து மாகாண சபை உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த மாகாண சபை நடைமுறையில் தான் இருக்கின்றது. இச்சபை இணைந்தும் இருந்தது. குடியேற்றம் அந்த வேளையிலும் இடம்பெற்றிருந்தது. அப்போது ஆயுத போராட்டத்தினால் குடியேற்றங்கள் தடுக்கப்பட்டு கொண்டிருந்ததே தவிர இந்த மாகாண சபையின் நிர்வாகத்தின் ஊடாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இதுதான் உண்மையான விடயமாகும். இதை சாணக்கியன் எம்பி மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்கின்ற ஒரு விடயமாகும். அவர்கள் வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் ஒரு சமஷ்டி தீர்வு ஒன்றினை பெற்றுத் தருவோம் என்றும் 2016 ஆண்டு இறுதிக்குள் யுத்த குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்று கூறினார்கள். மக்கள் அதனை நம்பி பெருவாரியாக வாக்குகளை இவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். வென்ற மறுவாரமே சுமந்திரன் எம்பி சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று கூறினார். இப்படி இவர்களது ஏமாற்றுகளை தேர்தலை மையப்படுத்தி செய்கிறார்கள். இவர்களது இவ்வாறான நாடகங்களை மக்களும் அறிவார்கள். முழுக்க முழுக்க ஏமாற்றும் விடயங்களை இவர்களிடம் உள்ளன. மக்கள் இவர்களது பசப்பு வார்த்தைகளை நம்பி மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜாய் மக்களின் நலன் பற்றியோ வருங்காலம் பற்றியோ சிந்திக்காது மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அறிக்கை ஒன்றினூடாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் தெரிவிக்கையில், ஜாழ் மக்களின் நலன் பற்றியோ வருங்காலம் பற்றியோ சிந்திக்காது மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொந்த நலன் மற்றும் விருப்பு வெறுப்புகளுக்கு முதலிடம் கொடுப்பதால் தான் இவ்வாறான சிந்தனைகள் மேலோங்குகின்றன. வெறும் கட்சி சார்பான முரண்பாடுகளால் ஒரு தகுதி வாய்ந்த நகரபிதாவை இழக்க நாங்கள் இடமளிக்க கூடாது. மேலும் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் அறிவு, ஆளுமை, அதிகாரம் கொண்டவர்களை பதவி இழக்க செய்தால் அரசாங்கத்தின் கரவான நடவடிக்கைகளை கண்டிக்க முடியாமல் போய்விடும். எனவே ஜாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் தயவு செய்து பதவியில் இருக்கும் நகரபிதாவை கட்சி காரணங்களுக்காக வெளியேற்ற எத்தனிக்காதீர்கள் என சி.வி. விக்னேஸ்வரன் குறித்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய அரசியலை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், ஜாழ் நகரை ஒரு அழகிய நகரமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தபோதும் வடக்கு மாகாண சபையால் அது முடியாது போனது. இப்போது ஜாழ் மாநகர சபையால் நகரை அழகாக கொண்டு வருவதற்கான பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தனிப்பட்ட அல்லது அரசியல் கட்சி ரீதியான காழ்ப்புணர்ச்சி காரணமாக நல்ல விடயங்களை செய்வதற்கு தடையை ஏற்படுத்தக்கூடாது. எனவே மீண்டும் ஒருமுறை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் ஆட்சி அதிகாரம் அரசாங்கத்தின் பக்கம் சென்றுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
ஜாலில் இன்று இடம்பெற்ற அபிவிருத்தி சார்ந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி வெளியேறியதாக தெரிவித்துள்ளார். தமக்கான மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் சுமார் ஒரு மணித்தியாலத்திற்கும் மேலாக அது தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே தாம் அந்த கூட்டத்திலிருந்து இடைநடுவே வெளியேறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் திருப்தி இல்லை என தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் எதிர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எதிர்ப்பு போராட்டம் இன்று காலை 11:30 மணியளவில் வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பதாதைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் தொடர்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா கருத்து தெரிவிக்கையில், இன்று கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை வவுனியா மாவட்ட செயலகத்தில் சந்திப்பதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த தகவலின்படி இதுவரை நேரமும் அவர்கள் வருகை தரவில்லை. எந்தவித ஆணைக்குழுக்களும் தேவையில்லை, உள்ளக விசாரணைகளும் தேவையில்லை, சர்வதேச விசாரணையே தேவை என 12 வருடமாக போராடி கூறிக்கொண்டு வருகின்றோம். எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்து பதிவுகளை மேற்கொண்டு செல்கின்றார்களே தவிர எந்தவிதமான நீதியும் வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அதே வேலையைத்தான் செய்கின்றார்கள். எங்களுக்கு நீதியே கிடைக்க வேண்டும். நீதிக்கு பின்புதான் எது என்றாலும் சர்வதேச விசாரணையே வேண்டும் என தெரிவித்தார். எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையில் தடங்கல்கள் ஏற்படுமாயின் அதற்கு சுகாதார அமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை அச்சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் நவீன் டிசோய்சா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சில நடவடிக்கைகள் சுகாதாரத்துறையை பாதிக்குமாயின் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் அதுக்கு அரசாங்கத்தின் மீதே குற்றம் சுமத்த வேண்டும். முன்னைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட முரண்பாடுகளை தற்போதைய சுகாதார அமைச்சர் சரி செய்ய தவறியமையே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நானாட்டான் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான பாதீடு குழப்பங்களுக்கு மத்தியில் நிறைவேறியுள்ளது. நானாட்டான் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் தலைவர் உட்பட 8 உறுப்பினர்களின் வாக்குகளினால் குழப்பங்களுக்கு மத்தியில் நிறைவேறியுள்ளது. நானாட்டான் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சபையமர்வு தவிசாளர் திருச்செல்வம் பரஞ்சோதி தலைமையில் இன்று காலை 9:30 மணியளவில் நானாட்டான் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. கூட்டம் ஆரம்பமாகியதிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. எனினும் வரவு செலவு திட்டத்திற்கான வாக்கெடுப்பு பகிரங்கமாக இடம்பெற்றது. இதன்போது நானாட்டான் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மேலதிகமான ஒரு வாக்கினால் 9 வாக்குகள் பெற்று நிறைவேறியுள்ளது. ஆதரவாக தலைவர் உள்ளிட்ட 7 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவர் உள்ளடங்கலாக 8 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். தவிசாளரின் மேலதிக வாக்கினால் வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், உதயசூரியன் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 7 உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். ஏபிடிபி கட்சி உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் நானாட்டான் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு வெற்றி பெற்றது. தலவாக்கலை பெருந்தோட்டத்திற்குட்பட்டு லிந்துளை மட்டுக்களை தோட்டத்தைச் சேர்ந்த சின்ன மட்டுக்களை, பெரிய மட்டுக்களை ஆகிய பிரிவுகளில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெற்றது. மட்டக்களி தொழிற்சாலைக்கு முன்பாக பாதாதைகளையும் கருப்பு கொடிகளையும் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி தொழிலாளர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை 8 மணி முதல் பகல் 11 மணி வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தொழிலாளர்களுக்கு தோட்ட நிர்வாகம் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும், தேயிலை மலைகள் காடாகி கிடப்பதாகவும், விளைச்சல் குறைவாக உள்ள நிலையில் தோட்ட நிர்வாகம் ஒரு நாள் சம்பளத்திற்கு 20 கிலோ தேயிலையை கட்டாயமாக பறிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், தோட்ட அதிகாரி முறையாக தோட்டத்தை வழிநடத்தவில்லை எனவும் தெரிவித்த தொழிலாளர்கள் இதன் காரணமாகவே குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கூட்டு ஒப்பந்தம் இல்லாத காரணத்தினால் பல சிரமங்களை எதிர்நோக்குவதாக கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி ஜம்பிக்க நடவக்கவின் கடவுச்சீட்டை தற்காலிகமாக விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சொம்பிக்க ரணவக்க தனது சட்டத்தரணிகளூடாக கொழும்பு மேல் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்து தான் பிப்ரவரி மாதம் நாட்டை விட்டு வெளியேறவுள்ளதாகவும் உரிய விசாக்களை பெற்றுக்கொள்வதற்கு கடவுச்சீட்டு தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தனது கோரிக்கையை பரிசீலித்து தனது கடவுச்சீட்டை தற்காலிகமாக விடுவிக்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கு அமைவாக குறித்த கோரிக்கையை மேல் நீதிமன்ற நீதிபதி தமித்தோட்டவத்தை ஏற்று அவரது கடவுச்சீட்டை தற்காலிகமாக விடுவிக்க உத்தரவிட்டார். கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை, விபத்தை ஏற்படுத்தியமை மற்றும் சாட்சிகளை மறைத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சம்பிக்க ரணவக்க மீது 2016ஆம் ஆண்டு சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் அவரது கடவுச்சீட்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா குட்சேட் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. படுகாயமடைந்த குறித்த நபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து குட்சேட் வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த திருவுகோணமலையைச் சேர்ந்த கேதீஸ்வரன் என்பவரே படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.